educate and leave a lasting message. Up next, we are proud to present a Tamil skit beautifully rendered by culture, creativity and a meaningful lesson. So sit back, relax and enjoy the upcoming performance titled Agatya Munivar. Though the language is Tamil, the values and the emotions it carries are universal. என்ற மூன்று தமிழுக்கு முதலில் இலக்கணம் வகுத்து அரும்பெரும் செயல்களை செய்தவர் அகத்திய முனிவர். அவரின் சிறப்புகளில் சிலவற்றை இந்நாடகம் மூலம் காண்போம். என்னை ஆளாக்கிய பரம்பொருளே, எழுத்தை கூட்டி படிக்க தெரிந்த நாள் முதல் உம் திருநாமத்தையே பாடிக்கொண்டிருக்கும் இந்த எளியவனை உம் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். தீய சக்திகளை எதிர்த்து நல்லவைகளை நிலைநாட்டி தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செய்து வருகிறேன். எனக்கு ஆசை கூறுங்கள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வணக்கம். வாழ்க. அமருங்கள் சுவாமி. இருக்கட்டும். தாங்கள் யாருக்கு அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஆஹா, அருந்தமிழ் முனிவரா? ஐயனே, எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அமருங்கள், இதோ நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். நில் நில், எங்கே போகிறாய்? தினம்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தையரின் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் வீட்டினுள் இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, என் தந்தைக்கு கைகள் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியன் ஒருவன் தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். வந்திருக்கும் என்னை விட உனக்கு உன் சொந்த காரியம் உயர்வாக போய்விட்டதோ? ஐயனே, மாதா பிதா பிறகுதானே குருதெய்வம் என்று உங்களை போன்ற மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்னை விட உனக்கு உன் அன்னை தந்தையர்கள் முக்கியமானவர்களா? என்னை இந்த உலகத்தை தந்தவர்கள் தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பவர்கள் என்னை போன்ற ஞானியர்கள் தானே. அந்த ஞானியர்களை பெற்றவர்கள் தாய் தந்தையர் தானே. நிறுத்து, எனக்கே பற்றி சொல்கிறாயா நீ? அவசரப்படாதீர்கள் சுவாமி, அரை நொடியில் வந்து விடுகிறேன். என் வாழ்வுக்கு 2 தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. தந்தவானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே என்னை பெற்ற தெய்வங்களுக்கு என் அன்பு வணக்கம். செல்வா, ஊனமுற்ற எங்களுக்கு எல்லாமாக இருந்து உற்ற தொண்டு செய்கிற உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறாய். அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்பா. செல்வா, வெளியே யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? அப்பா, அகத்திய முனிவர் நம் வீட்டை தேடி வந்திருக்கிறார் அப்பா. அகத்தியர் பெருமானா? அருந்தமிழ் முனிவராயிற்று, அவரை வெளியே காக்க வைத்து விட்டா இங்கே வந்தாய்? ஆமாப்பா, பெற்றவர் திருவடியை வணங்கிவிட்டு வருகிறேன். அவரை சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன். காக்க வைத்ததன் காரணமாக அவர் கோபப்பட்டு ஏதேனும் சாபத்தை கொடுத்து விட்டால்? புறப்படுங்கள், நடந்த தவறுக்கு நாமாவது மன்னிப்பு கேட்கலாம். ஊனமுற்ற எங்களை பாதுகாக்க இவன் ஒரே பிள்ளைதான் இருக்கிறான். கண்ணில்லாத எனக்கு கண்ணாக, கையில்லாத என் கணவருக்கு ஊன்றுகோலாக விளங்கும் எங்கள் செல்வன் மீது தங்களின் கடும் கோபத்தை காட்டிவிடாதீர்கள் சுவாமி. உங்களுக்கு இவன் ஒருவன் மட்டும்தானா? இல்லை மணிவரே, எங்களுக்கு இன்னொரு மகனும் இருந்தான். ஆனால் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. புரியவில்லையே. நாங்கள் அவனை மகனாக நினைத்தது போல
செல்வன் செய்த தவறுக்காக தண்டனை எதுவானாலும் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இவன் அறியாத பிள்ளை, மன்னித்து விடுங்கள். உங்கள் செல்வன் அறியாத பிள்ளை அல்ல, ஆண்டவருக்கு சமமானவன். அது மட்டுமல்ல, நான் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக புறப்பட்டேன். செல்லும் வழியில் இந்த செல்வன் தன் அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதை பார்த்து வியந்தேன். அப்பா, பார்வைக்கு பாலகனாய் பண்பிலை தெய்வமாய் விளங்குபவனே, உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் தான் இந்த பெற்றோருக்கு பெருமை, தங்கள் குலத்திற்கு பெருமை, இந்த நிலத்திற்கு பெருமை, ஏன் இந்த நிலத்தை படைத்த அந்த இறைவனுக்கே பெருமை. செல்வா, என் உள்ளம் நிறைந்து கேட்கிறேன்டா. நான் செய்யும் காரியம் சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு ஆசை கூறு. ஐயனே, செல்வன் உங்களை வாழ்த்துவதா? வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, தகுதிதான் தேவை. சிப்பினி சப்பினி பங்குனி, என் பானை காலியா இருக்கு. எங்க பானையும் காலியா தான் இருக்கு. இன்று யாரு கிடைப்பார்கள் என்று பார்ப்போம். அதோ ஒரு முனிவர் இருக்கிறார். இந்த சிறிய உடலுக்கு கூட இந்த உருவம் போதாது. சதை இல்லாத முனிவர். எலும்பையாவது மென்று சாப்பிடலாம். சரி, அவரை வரவேற்று அழைத்து சென்று கொஞ்சம் மென்று சாப்பிட வேண்டியதான். அப்படியே செய்வோம். வணக்கம் சுவாமி. வாழ்க. ஆமாம், நீங்கள் எல்லோரும் யார்? எதற்காக இங்கே நிற்கிறீர்கள்? இந்த வழியா யார் வந்தாலும் அவர்களை அழைத்து சென்று விருந்து கொடுத்து அன்போடு உபசரிக்கும் அருந்தவசிகள் நாங்கள். ஓஹோ, அருந்தும் பசிகளா? ஆமாம், இதுவரை எத்தனை பேரை அழைத்து அவர்களுக்கு உணவளித்துள்ளீர்கள்? கணக்கே இல்லைங்க சுவாமி. எல்லாம். கவலையே வேண்டாம், இன்றோடு அந்த கணக்கை முடித்து விடலாம். என்ன சொல்றீங்க சுவாமி? புரியவில்லையா? இன்றோடு உங்களை அழைத்து விடுவேன். நீங்கள் யார் சுவாமி? அகத்தியர். அகத்திய முனிவரா? சாபப்படுகிறவரே, சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். தவறு செய்து விட்டோம். அழிப்பதற்காக வரவில்லை, அழிவிலிருந்து நிறுத்தவே வந்தேன். இனிமேல் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதீர்கள், சென்று விடுங்கள். சரி சுவாமி, இனிமேல் எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டோம். அரக்கர்கள் எங்கு ஓடுகிறார்கள்? அவர்கள் எங்கே ஓடினால் நமக்கு என்ன? மனிதர்களை கொன்று தின்று அழிக்கும் இனம். நல்ல வேளை நாம் தப்பித்து விட்டோம். பொன்னி எங்கே? பொன்னி இங்கு வரவில்லையா? பொன்னியை எங்கே போய் தேடுவது? நாராயண நாராயண. நாரதரே, சரியான நேரத்தில் வருகை தந்தீர்கள். யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பொன்னியை காணவில்லை. பொன்னியா? பொன்னி எங்கேயாவது ஆடிப்பாடி கொண்டிருப்பாள், அல்லது யாருடமாவது வம்பிழுத்து கொண்டிருப்பாள். ஒருவேளை சோழ நாட்டின் பெருமையை ரசிக்க சென்றிருப்பாளோ? பொன்னியை சந்தித்து நாம் ஆடிப்பாடி மகிழ்வோம். என் காலம் தணியாதோ, என் கால்கள் தணியாதோ, செம்பரே ஓ காவிரியா நீர்மடிக்கு அம்பரமாய் அணையெடுத்தான். நீர் சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும்.
பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்ல காலம் மறந்ததென்ன மன்னேவோ கடக்க அச்சோ ராச உனக்க என் காலம் தணியாதோ என் கால்கள் தணியாதோ செம்பரே பொன்னிவாக வீரா சோழபுரி பார்த்து வீரவாணி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டீரடி சோழ கருத சிரிச்ச ஈழமின்னல் உன்னால நான் ரசிச்சிட ஆகாத கூடாதே கடலுக்கு எது ஓய்வு கடமை இருக்குது எழுந்துரு சீரி பாய்ந்திடு அம்பாக கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டீரடி அந்த நானும் அழகினில்லை முனிவர் போல இருக்கிறதே. வரட்டும் வரட்டும், இன்று இவர் தான் நமக்கு பொழுதுபோக்கு. பொன்னி, யாராக இருந்தாலும் முனிவர்களை பரிகாசம் செய்யாதே, பின்னர் அவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டியது வரும். கோபம் வந்தால் என்னடி செய்திடுவார்கள்? தேவர்களுக்கு கோபம் வந்தால் கல்லாய் மண்ணாய் மரமாய் போங்கள் என்று கடுமையான சாபம் கொடுத்து விடுவார்கள். ஐயோ பாவம், ஏண்டி இப்படி பயப்படுகிறாய்? நம்மை எந்த ஞானிகளும் பகைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் காட்டிற்கும், ஏன் அந்த காட்டிலே வாழும் முனிவர்களுக்கும் நதிகளாய் விளங்கும் நம் தயவு தேவை. அப்படி சொல்லாதே பொண்டி, வேண்டியதை அவர்களே உண்டாக்கி கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் துறவிகள். அவர்களுக்கு நம் தயவு தேவையே இல்லை. விவேகம் இல்லாமல் பேசாது. விடிந்தெழுந்தால் நீராடுவதற்கு முனிவர்களாய்
ஏற்றுக்கொள். வணக்கம் சுவாமி. வாழ்க. இந்த பெரிய உலகில் சிறிய முனிவராக வரும் தங்களை யாரென்று அறியாவிட்டாலும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய வயதாக இருந்தாலும் பெரிய பேச்சு பேசும் உன் வாழ்வின் மனம் திசையட்டும் பரவட்டும். வாழ்த்து சொல்வதிலும் பேச்சிலும் சிறந்த தாங்கள் யாரோ? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஓ, அகத்தியன் அத்தனையும் கற்ற அகத்திய முனிவரோ? தமிழை தவிர தரணியில் வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறும் தவசீலர் தாங்கள் தானோ? இத்தனை அடக்கத்துடன் தாங்கள் யார்? தங்கள் கூட நிற்பவர்கள் எல்லோரும் யார்? உங்கள் தமிழுக்கு மேல் இந்த தரணியை காக்கும் புண்ணிய நதிகள் நாங்கள். என் பேர் பொன்னி, அவள் பவானி, இவள் வைகை, தென்பெண்ணை, முருனை. ஓஹோ, இந்த பாரெல்லாம் சுற்றித் திரியும் பஞ்ச நதிகளா நீங்கள்? பஞ்சத்தை போக்க வந்த நதிகள் நாங்கள். இந்த வையகத்தை காக்க வளைந்தும் நெளிந்தும் செல்பவர்கள் நாங்கள். ஏன் உங்களுக்கெல்லாம் நேரான பாதையில் செல்ல தெரியாதோ? நேரான பாதையில் நாங்கள் சென்றால் நீண்ட உலகமே நிர்மூலமாகிவிடும். பாவம் போகட்டும், உங்களை போன்றவர்கள் வாழட்டும் என்று கருதி உயர்ந்த மலைகளில் ஓடியும் தாழ்ந்த இடங்களில் தவழ்ந்தும் செல்கிறோம். இது கூடவா எல்லாம் கற்ற முனிக்கு தெரியவில்லை? நன்றாக தெரிகிறது. வெள்ளமாக அடிக்கடி மலையிலிருந்து பள்ளத்திலே விழுந்து பழகியதால் உன் சொல்லும் கூட அடிக்கடி பள்ளத்திலே விழுந்து விடுகிறது. அதிகமாக பேசுகிறீர்கள் நீங்கள். உன்னை போல் ஆணவத்தில் பேசவில்லை நான். ஆணவத்திற்கும் அடக்கத்திற்கும் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம் பொன்னி, வேண்டாம். தமிழ் முழுவதும் அறிந்த முனிவர்களோடு விளையாடாதே, விபரீதமாகிவிடும். எங்களோடு புறப்படு. இல்லை இல்லை, ஓடும் நதியா பாடும் தமிழா, இவற்றில் எது சிறந்தது? இரண்டில் என்று பார்த்துட்டு வருகின்றேன். பயம் இருந்தால் நீங்கள் புறப்படுங்கள். நாங்கள் வருகிறோம். போங்கள் போங்கள். பொன்னி, உன்னோடு சேர்ந்தவர்களில் நல்லவர்களும் அடக்கவனவர்களும் கூட இருக்கிறார்களே, இதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நீ மட்டும் இப்படி ஆணவத்தில் ஆடுவது ஏன்? எந்த வகையிலும் எங்களை விட உயர்வில்லாத உங்களை கண்டு இந்த பெண்கள் பயந்து ஓடுவதை கண்டால் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பொன்னி, என் பொறுமையை சோதித்து விடாதே. உங்கள் ஆத்திரம் என்னை என்ன செய்துவிட முடியும்? என் ஆற்றலை கொண்டு உன் ஆணவத்தை அடக்கிவிட முடியும். ஐயோ பாவம், நான் எடுத்து வைக்கும் ஒரு அடியை கூட உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதிகமாக பேசினால் நீ இந்த உலகத்தில் தலை காட்டவே முடியாது. ஏன் முடியாது? உன் ஓட்டம் நடை அத்தனையும் அடக்கி ஒடுக்கி விட்டேன், கமலத்துக்குள் அடைத்து விடுவேன். கொடுங்குவது யோகியவர் உள்ளம், ஓடுவது பூப்பனில் வெள்ளம். அப்படி இருக்க நீங்களா என்னை அடக்கி ஒடுக்கி விட முடியும்? நிச்சயமாக அடக்கிவிட முடியும். பார்க்கலாம். பொன்னி, ஆணவத்தில் அர்த்தமின்றி ஆடுபொன் இருமாப்பையாக கிடக்க எனக்கு வெகு நேரமாகாது. ஐயோ, பொன்னி, இப்போது பார்த்தாயா உன் நிலையை? நான் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் என்னை உருவத்தில் சிறுவளாக்கலாம், ஆனால் என் ஆணவத்தையும் ஓட்டத்தையும் உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையவில்லையா? அகத்தியரே, இறைவனின் அருளை பெற்றாலும் என்னை உங்களால் அடக்கவே முடியாது. பொன்னி, உன் ஆணவத்தை அடக்கி தீருவேலா இல்லையா என்று பார். முடியாது அகத்தியரே, முடியாது. இப்போது பார்த்தாயா பொன்னி உன் நிலையை? பூமண்டலத்தில் ஆறாக ஓட வேண்டிய நீ இப்போது என் கமண்டலத்துக்குள் அடங்கி விட்டாய். உன் ஆணவம் தெரியும் வரை இதற்குள்ளே இரு. வணக்கம் நாரதரே. அடடா, பவானி, வைகை, தென்பெண்ணை, பொருணையா, என்னம்மா இது? எப்போதும் ஐவராக காட்சியளிப்பீர்கள். இன்று 4 நதிகள் மட்டுமே வந்திருக்கிறீர்கள். பொன்னி எங்கே? அருளை நிறைந்த அகத்திய முனிவரிடம் பொன்னி இங்கு அதிகமாக பேசிவிட்டாள். அதன் காரணமாக இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து முடிவில் பொன்னியை தமது கமண்டலத்துக்குள் அடைத்து விட்டார் அகத்தியர். அப்பப்பா, இன்று ஒரு பிரச்சனையும் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். கிடைத்து விட்டது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அகத்தியர் கமண்டலத்தில் அடைபட்டு கிடக்கும் பொன்னியை விடுவித்து மீண்டும் இந்த மண்ணுலகில் ஓடவிட வேண்டும். தங்களால் இயன்ற அளவு உதவுங்கள். உதவி செய்கிறேன். நாங்கள் வருகிறோம். செல்லுங்கள். வணக்கம். நல்லிசை செல்வரான நாரதருக்கு நல்வாழ்த்துக்கள். தாங்கள் யார்? விநாயகர் எங்கே? நான் தான் விநாயகர் மாறும் இடத்தில் வந்திருக்கிறேன்.
என்ன நாரதரே, காரணம் இல்லாமல் இங்கு காண இயலாதே. புண்ணிய நதியாக விளங்கிய பொன்னி அகத்தியரிடம் சற்று வாய் துடுக்காக பேசியிருக்கிறாள். இதன் காரணமாக ஆறாக ஓடிக்கொண்டிருந்த அவளை அகத்தியர் தம் கமண்டலத்துக்குள் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியா? அடக்கத்துடன் நடக்க வேண்டிய பெண்கள் அத்துமீறி பேசினால் பெரியவர்கள் கண்டித்து தண்டனை கொடுக்கத்தானே செய்வார்கள். உண்மைதான். ஆனால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பார்கள். அப்படி இருக்க இந்த தமிழகத்தில் ஓட வேண்டிய நதியை அடைத்து வைத்து விட்டால் இந்த மண்ணில் வாழ வேண்டிய உயிரினங்கள் எல்லாம் என்னாவது? இது என்ன பெரும் பிரச்சனையா? ஆமாம், இது மாபெரும் பிரச்சனை. இதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். சரி, இதற்கு நான் என்ன செய்வது? அதாவது அகத்தியர் கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட வேண்டும். அதாவது அந்த நீரை கவிழ்த்து விட வேண்டுமா? அவ்வளவுதான். அதை செய்தால் மட்டுமே போதும். இதோ இப்போதே புறப்படுகிறேன். நாராயணா, நம் வேலை முடிந்தது. நாரதரிடம் வாக்கு கொடுத்து விட்டோம். அதை எப்படி கவிழ்த்து விடுவது? பெரிய உருவத்தில் சென்றால் எப்படி சிறிய உருவத்தில் செல்வோம்? ஆஹா, இந்த உருவம் தான் சரியானது. கவிழ்த்து விட வேண்டியதுதான். கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட்டது யார்? எனக்கு தெரியாது. போய் சொல்லாதே. நான் தான் கவிழ்த்து விட்டேன். சில்வண்டு போல் இருந்து விட்டு சித்த விளையாட்டுகளை செய்து காட்டுபவனை யார் நீ? நான் யார் என்று அறிவிட தேவை உமக்கு இல்லை. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, என்னுடைய அனுமதி நீ எதற்காக பொன்னியை திறந்து விட்டாய்? நீண்டு ஓட வேண்டிய நீரை நீர் எதற்காக அடைத்து வைத்திருந்தீர்? அடைத்து வைத்தது என் சொந்த பிரச்சனை. ஓட விட்டது பொது பிரச்சனை. சிறுவனே, நீ வீண் விவாதம் செய்கிறாய். உங்கள் கோபம் சாபம் எல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ யாருடன் விவாதம் செய்கிறாய் என்பதை அறிவாயா? அறிந்துதான் வாதாடுகிறேன். அதற்கான பின்விளைவுகள் உனக்கு தெரியுமா? தெரிந்துதான் பேசுகிறேன். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. இந்த தமிழின் மீது ஆணையாக? இந்த தமிழின் மீது ஆணையாக. நீர் கோபப்பட்டாலும் சாபமிட்டாலும் குற்றம் குற்றமே. என்ன குற்றம்? ஆணவத்தோடு பேசிய பொன்னி நதி அடக்கி புத்தி புகட்டினீர்கள். அவளும் தன் பிழையை உணர்ந்து திரிந்து விட்டாள். அதனால் தான் நானும் அவளை தமிழ் மண்ணில் ஓட விட்டேன். அகத்திய முனிவரே. யாரது? நான் தான் சுவாமி. ஓ, பொன்னியா? மீண்டும் ஏதாவது வம்பிற்கு வந்திருக்கிறாயா? இல்லை சுவாமி, அறியாத்தனமாக இந்த அடியேன் பேசியதை மன்னித்து விடுங்கள். இனி எவரிடமும் வம்புக்கு போக மாட்டேன். என் வழியே தொடர்ந்து செல்வேன். என்னை வாழ்த்துங்கள். நலமுடன் வாழ்க. வணக்கம் முனிவரே. வணக்கம். எல்லாம் கற்ற முனிவரிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்தவரை சொல்கிறேன். நானும் தெரிந்தவரை கேட்கிறேன். எனக்கும் புரிந்தவரை சொல்கிறேன். மண் பற்று, பொன் பற்று, பெண் பற்று, இந்த மூன்று பற்றை விட உலகத்தில் உயர்ந்த பற்று இன்னொன்று இருக்கிறது. அது என்ன பற்று? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்தவரை தமிழ் பற்று தான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை. தமிழ் பற்றை விட தாய் பற்று தான் உயர்வானது. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன். அது வேறு இது வேறு நினைப்பவன் அல்ல. பாவம், மகத்தாயே இல்லை. அதனால் தமிழையே உயர்வென்று கருதி கொண்டிருக்கிறேன். தாயிடமிருந்து தமிழை கற்றிருந்தால் செந்தமிழின் அருமை இன்னும் புரிந்திருக்கும். தமிழ் முனிவரே, ஏன் பேச்சில்லை? நான் சொல்வது சரியா இல்லையா? ஓரிடத்தில் சிந்தித்து பாருங்கள். வருகிறேன். ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து என்னை தாய் தந்தையற்ற அனாதை என்று சொல்லிவிட்டானே. அப்படி என்றால் நான் யாரும் பெற்ற அனாதையா? எனக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லையா? தமிழ் மொழியின் மீது கொண்டு பெற்றால் நான் தாய் பற்றாரியாதவனாக போய்விட்டேனா? இந்த பாவின் குரல் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கு கேட்கவில்லையா? அம்மா, அப்பா. அம்மா என்று அழைத்தது நீதான்.
ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவன் வந்து என்னை அனாதை என்று ஏளனம் செய்து விட்டார். அதனால் தான் மனம் நொந்து அழைத்தேன். ஓஹோ, பெற்றவர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? ஆமையனே, தாங்கள் யார் என்று அறியலாமா? ஏன் அப்பா கேட்கிறான்? நீ பெற்றவர்களை நினைத்து கவலைப்படுவது போல நாங்களும் பெற்ற பிள்ளையை தேடிக்கொண்டு வருகிறோம். என்ன ஒரு வினோதமான சந்திப்பு. உங்கள் பிள்ளை யார்? தன்னலம் கருதாதவன், தரணிக்கே தொண்டு செய்ய புறப்பட்டவன். அவனை தேடித்தான் நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்யும் மனப்பான்மை அவனுக்கும் வந்தது. தாயையும் தந்தையும் மறந்து விட்டான் போலிருக்கிறது. ஆனால் எங்கள் செல்வன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறும் தமிழ் முழுதும் கற்றவன். என்ன கற்று என்ன புண்ணியம்! பெற்றவர்களை மறக்கும் பிள்ளை ஒரு பிள்ளையா? என்ன செய்வது, அப்படியும் ஒரு பிள்ளை இருக்கிறானே. யார் அவன்? என்னிடம் சொல்லுங்கள், நான் அழைத்து வருகிறேன். யார் அவன்? எங்கள் பிள்ளையை எங்களிடம் சேர்த்து விடுவாயா? நீங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள் தாயை. எங்கிருந்தாலும் நான் அவரை அழைத்து வந்து சேர்க்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். அவன் பெயர் அகத்தியன். அகத்தியனா? ஏனப்பா ஆச்சரியப்படுகிறாய்? தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அகரத்தையும் கடைசி எழுத்தான நகரத்தையும் கூட்டி நாங்கள் தான் அவனுக்கு அகத்தியன் என்று பெயர் வைத்தோம். ஐயனே, அகத்தியன் என்று பெயரோடவன் நான் தான் அகத்தியன். நான் தான். ஆம் தாயே, நான் தான் அகத்தியன். அப்படி என்றால் நீதான் எங்கள் பிள்ளை. என்ன சொல்கிறீர்கள்? நான் 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 உங்கள் பிள்ளையா? புரியவில்லை. நான் பெற்றது தமிழ், அத்தமிழே நீ. அப்படி என்றால் நீ எங்கள் பிள்ளைதானே. பிறகு ஏன் உனக்கு காணாத என்ற கவலை வந்தது? ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவன் வந்து ஏதோ குழப்பத்தை ஆழ்த்து விட்டார். என்னை மன்னித்து விடுங்கள். அங்குதான் நீ அவசரப்பட்டு விட்டாய். அந்த சிறுவன் உன்னை ஏளனம் செய்யவில்லை. தமிழ் மொழியை முழுமையாக கற்ற நீ தாய் தந்தையரை மறந்து விட்டாய். அதை ஞாபகமே படுத்தி சென்றுள்ளான். அகத்தியா, உனக்கு தாய் தந்தையர் மட்டுமில்லை, உனக்கு ஒரு இளைய சகோதரனும் இருக்கிறான். என்னுடன் வாதாடிய இச்சிறுவனா என் சகோதரன்? அகத்தியரே, உமக்கு மூத்த சகோதரரும் இருக்கிறார். அவரையும் தெரிந்து கொள்ளுங்கள். அகத்தியா, உனக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி என்ற அனைவரும் இருக்க உனக்கு அனாதை என்ற கவலை ஏன் வந்தது? ஏதோ குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டேன். அனைத்தும் பெற்ற பாக்கியசாலினி. உலகில் உனக்கு நிகர் வேறெவருமே இல்லை. நாராயண நாராயண. நாரதா, தக்க தருணத்தில் வருகை தந்தீர்கள். இப்போது என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? என் சித்தப்படி அகத்தியருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைத்தது. இசை பாடும் நாரதரும் தமிழ் பேசும் அகத்தியரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இசையும் தமிழும் சேர்ந்து ஒலிக்கட்டுமே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த தலை சுமந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த தலை சுமந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே. என்றும் வாழியவே, என்றும் வாழியவே. Our students truly brought the message to life with their expression and energy. Let's give a big round of applause to the entire team behind this beautiful performance.